ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் குட் பாய்ஸ். இது செம்ம ஃபன்னான கம்மிங் ஏஜ் அடல்ட் ட்ராமா. கம்மிங் ஏஜில் இருக்க ஒரு 3 பசங்க அவங்க டீனேஜ் வயசில் என்னென்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இந்த அடல்ட் ஏஜ் அவங்களுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்குது, இதில் நடந்த சில விஷயங்கள் என்ன, இதை சொல்கிற ஒரு ஃபன்னான படம் தான் குட் பாய்ஸ். ரீசெண்டாக நம்ம சேனலில் நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் ஒரு படம் எடுத்திருப்போம். சேம் அதே டேரக்டர் எடுத்து இன்னொரு படம் தான் இந்த குட் பாய்ஸுங்கிற படம். சீரியஸாக இந்த படம் உங்களுக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணோம். நானும் முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாகவே இந்த படத்தை கொண்டு போகிறேன். சரி, இப்போ வாங்க குட் பாய்ஸுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம படத்தோட முக்கியமான கேரக்டர் அமைக்கிறேங்க. இவனோட பேர் மேக்ஸு. இவன் 6வது படிச்சுட்டு இருக்கான். காலையில் எழுந்திரிச்சதுமே லேப்டாப் எடுத்து கேம் விளாண்டுட்டு இருக்கான். சரி, கேம் தான் விளாடுவான்னு பார்த்தா நம்மள மாதிரி ஆள் தான் போல. ஜிடி வைஸ் சிட்டியில் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போமோ அந்த மாதிரி வேறு ஏதாவது கேமில் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஃபீமேல் கேரக்டர் எடுத்து அதுக்கு ட்ரெஸ் இப்படி போட்டு எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரிலாம் பண்ண எப்படி இருக்குன்னு பையன் விளாட பார்த்துட்டு இருக்கான். திரும்பி பார்த்து அவங்க அப்பா காது உள்ள வந்துடுறாரு. நைனா, எனக்கு ஒரு ப்ரைவசி இருக்கா இல்லையா, எதுக்குள்ளே வந்து கேட்குறப்ப, டேய் நான் 2 நாள் வெளியூர் போகிறேன்டா, வேலை விஷயம் நான் அங்கே தான் இருக்க வேண்டியதாக இருக்கும், நீ தான் அம்மா பார்த்துக்கணும், அம்மா தொலை பண்ணக்கூடாது, முக்கியமாக உங்கள் அக்காவை தொலை பண்ணக்கூடாது, புரியுதான்னு கேட்குறப்ப இவனு சேர்த்து சொல்லுவான். அப்புறம் என் ரூமில் என் ட்ரோன் இருக்குது, அது மூலம் கையே போகக்கூடாது, புரியுதான்னு கேட்குறப்ப சரிப்பா நீ போ, நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன்னு சொல்கிறப்ப அந்த அப்பாவுக்கு நல்லாவே புரியுது. டே மகனே, நானும் ஓஏஜ்லேருந்து வந்தான்டா, நீ என்ன பண்ணுற எனக்கே புரியுதுன்னு அந்த அப்பா பாட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. சரி, இதுக்கப்புறம் இவன் சைக்கிள் எடுத்து இவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறான். இவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் பேர் லூக்காஸு, இன்னொருத்தன் பேர் தாரு. இவங்க 3 பேர் இணைப்பிரியாத நண்பர்கள். இவங்க 3 பேருக்கு ஒரு கேங் நேமர் இருக்குது, பீன் பேக் பாய்ஸ். இவங்க வேலையை ஃப்ரீயாக சைக்கிள் எடுத்து ஊசிச்சிட்டு இருக்கிறது தான். இப்போ 6வது வந்துட்டாங்களா, டே மச்சான் நம்ம டீனேஜ் வந்துட்டோம், இதுக்கடுத்து இந்த வயசில் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணியானுண்டா, நம்ம அதெல்லாம் கற்றுக்கணுன்னு இவங்க பாட்டு சைக்கிளில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா அவங்க பாய் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கிஸ் பண்ணுறது எப்படி பார்ப்போன்னு இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அந்த அக்கா கோருது, ஏன்டா ஸ்டேஜ் திங்ஸ் மாட்டேங்களா, இங்கேடா பார்த்துருக்கீங்க, மரியாதை இங்கேருந்து போடான்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு தெரிச்சு விட்டு போயிடுவாங்க. தென் 3 பேர் எங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு கார்டு கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க. இவங்ககிட்ட ஸ்பெஷலாக ஒரு கார்டு இருக்கும். இந்த கார்டை மட்டும் விற்ற $300 கிடைக்கும் ஒருத்தர் சொல்லுவான். 300 600 கிடைக்கும்னு தான் சொல்லிட்டு இருப்பான். பட் இவங்க 2 பேரும் பேசுறது கண்டுக்காம நம்ம ஒரு கனவுலத்தான் இருக்கா. அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, டே மச்சான் நம்ம வேணா பார்க்குக்கு போவோமா, அங்கே போனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்குன்னு சொல்கிறப்ப, டே உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதாடா, பார்க்கில் போனால் ஆள் இருக்கும், சைட் ட்ரிக்கு தானே போகிறேன்னு சொல்கிறப்ப இவனு யோசிச்சு பார்க்க ஆரம்பிப்பான். இவனுக்கு ஸ்கூலில் ஒரு க்ரஷர் இருக்குது. அவளை எப்போல்லாம் பார்க்குறான்னா மனசுக்குள்ளே வயலின் மியூசிக் போயிட்டுருக்கோம். இப்போ அந்த பொண்ணு நினச்சி பார்த்துட்டு, ஆமாடா நான் அவளை பார்க்க தான் போகிறேன், வரீங்களான்னு கேட்குறப்ப இவங்களும் சேர்ந்து அங்கே போவாங்க. இவன் மட்டும் அந்த பொண்ணை சைட் அடிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணை பேசவே மாட்டான். அப்போ இவன் லவ் பண்ணுற பொண்ணுக்கு ஃப்ரெண்டோட ஒருத்தி இருப்பா. அவன் நம்ம ஹீரோ கூப்பிட்டு, டே மேக்ஸு நீ இந்த பொண்ணு சைட் அடிக்க நல்லாவே எனக்கு தெரியுண்டா, பட் எப்போ தான் அந்த பொண்ணை லவ் சொல்ல போகிற, இன்கேஸ் அவளுக்கு உண்மையில க்ரஷ் இருந்தா நீ அவளை லவ் சொல்லுவியா, அந்த அளவுக்கு கூட தைரியம் இருக்கான்னு கேட்குறப்ப எனக்கு உண்மையாக தைரியம் இல்லை, ஹே உன்னை நாளைக்கு பார்க்குறேன், நான் இப்போ இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அவன் நைஸாக அங்கே எஸ்கேப் ஆகி போயிடுவான். இந்த பக்கம் லூக்காஸ்க்கு அவங்க அம்மாட்ட இந்த மெசேஜ் வரும், டே மகனே உன்னை செம்மையாக சமைச்சு வச்சிருக்கேன், வீட்டுக்கு வரேன்னு கேட்குறப்ப சாப்பிடோட என்ன முக்கியம், டே மச்சான் எனக்கு அர்ஜென்டாக வேலை வந்துருச்சுடா, நான் இங்கேருந்து போயிட்டு வரணுன்னு அவன் ஃப்ரெண்டு நைஸாக அங்கேருந்து போயிடுறான். இப்போ மீதி மேக்ஸு திறந்தா இருப்பாங்க. அப்போ அதே இடத்துல இவங்க ஸ்கூலில் சேர்ந்து 3 பசங்க இருப்பாங்க. இவங்க கேங்குக்கும் அவங்க கேங்குக்கும் ஆகவே இருக்காது. அவங்க இவங்களை பார்த்து, ஏண்டா நீங்கள் பெரிய பையன் ஆகிட்டீங்களா, பெரிய பசங்கண்ணா சரக்கு அடிக்கணும், எங்கே சரக்கு அடிக்கணும்னு சொல்லிட்டு பீர் வாட்டர் எடுத்து கட்டுவான், பட் இது பொது இடம் வாங்க தனியாக போகணுன்னு ஒரு காட்டுக்குள்ளே போவாங்க. அந்த 3 பேர் சரக்கு அடிச்சு, இந்தாங்கடா நீங்கள் சரக்கு அடிச்சு காட்டுங்க, நீங்கள் பெரிய பையன் ஒத்துக்குறோன்னு சொல்கிறப்ப நான் பேர் வாங்கிக்குவான். சரக்கு அடிக்கலன்னா எங்கே நம்மளை கலாய்ப்பாங்களோ, எதுக்கு ஒரு சிப் அடிச்சு பார்ப்போன்னு ஒரு சிப் அடிப்பான். அது ரொம்ப கேவலமாக இருக்கும். இந்த மச்சான் தார்கிட்ட கொடுக்குறப்ப இவன் குடிக்கிற மாதிரி போவான். பட் நிப்பாட்டி, சாரி மச்சான் எனக்கு ஒன்று மியூசிக் கான்சர்ட் இருக்குது, இல்லைன்னா உங்களால் ஓட விட்டுருவேன், இப்போ நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு நைஸாக அங்கேருந்து போயிடுவாங்க. அந்த 3 பசங்களும் தோத்தவங்கன்னு இவங்க நம்பிழுத்துட்டு இருப்பாங்க. பட் அதை பற்றி அதை கண்டுக்காமல் இவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. கட் பண்ண இந்த பக்கம் லூக்காஸு வீட்டுக்கு போவான். நினச்ச மாதிரி அவங்க அம்மா வகையாக சமைச்சிருப்பாங்க. இன்றைக்கி ஒரு பிடின்னு இருக்கிறப்ப அப்போ தான் அவனுக்கு ஒரு பாமே விழுது. என்னென்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மாவும் டிவோர்ஸ் வாங்க போகிறாங்களாம். 2 பேரும் தனித்தனியாக பிரிய போகிறாங்கன்னு சொல்கிறப்ப இவனுக்கு பக்குன்னு ஆயிடுது. என்னது பிரிய போகிறீங்களா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப நீ என்ன மிஸ் பண்ண போகிற, மண்டே என் வீட்டில் இரு, டியூஸ்டே உங்கள் அம்மா வீட்டில் இரு, இப்படி ஓட்டலான்னு சொல்கிறப்ப இவனுக்கு பிடிக்கவே இல்லை. அழுதுட்டு அவங்க வந்து கிளம்பி போகிறான். பார்த்து ஈவினிங் ஒரு மியூசிக் கிளாஸ் மாதிரி இருக்கும். இவங்க பாட்டு ஒன்றா பாடிட்டு இருக்கிறப்ப லூக்காஸ் மட்டும் அழுதுட்டு இருப்பான். பாட்டெல்லாம் முடிஞ்சோடனே, டே மச்சான் என்ன அழுதுட்டு இருக்க, ஏதோ பிரச்சனைன்னு கேட்குறப்ப, இல்லைடா பாட்டை கேட்டு அழுதுட்டேன், வேற ஒன்றும் இல்லை சொல்கிறப்ப, எது இந்த குத்துப்பாட்டு கேட்டு அழுதுட்டு இருந்தியா, மாதிரி உண்மை சொல்லுன்னு சொல்கிறப்ப எங்கள் அப்பா அம்மா டிவோர்ஸ் அங்கே போகிறாங்கடா, அதை நினச்சி தான் பயந்தேன்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரில. எல்லாரும் இங்கே ஸ்கூல் கேண்டீனில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க டேபிளுக்கு ஆப்போசிட்டில் தான் இவள் அவராக உட்காந்துருக்கா. இவள் லைட்டாக சைடு அடிச்சுட்டு இருப்பான். அப்போ அதே ஸ்கூலில் கேங் லீடர் ஒருத்தர் இருப்பான். ஆள் பேர் தான் கேங் லீடர், பட் எல்லாரோட குள்ளமாக இருப்பான். அவனை மீற பார்த்து, டே மச்சான் இந்த மாதிரி நம்ம கிஸ் பார்ட்டி வச்சுருக்கோம், கிஸ் பார்ட்டி என்னன்னு தெரியும்ல, அதுக்கு நீ வருவான்னு கேட்குறப்ப இவனு யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். கிஸ் பார்ட்டினா கண்டிப்பாக நம்மளை அவரும் போவாளே, நம்மளை தவிர வேற ஒன்றும் கிஸ் பண்ணிடுவானா, அதுக்கு பசங்க நம்மளே போவேன்னு, டே நானும் வரேன்டா, கூட
பசங்க இருக்காங்க, நாங்கள் தான் பீன் பேக் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸை காட்டுவான். பார்த்தா எங்களோட லூஸ் தரமாக ஆடிட்டு இருப்பாங்க. ஏன்டா இவங்கள பார்த்தா பாய்ஸ் மாதிரி தெரியலையே, சரி எதுக்கு கூட்டிட்டு சொல்லிட்டு 3 பேர் ரெடியாக இருப்பாங்க. இப்போ அந்த கிஸ் பார்ட்டிக்கு போகணுன்னா கிஸ் பண்ணுறது எப்படி தெரிஞ்சுக்கணும்ல. டே மச்சான், உனக்கு கிஸ் பண்ணுறது எப்படி தெரியுமாடா? எனக்கு எப்படின்னு தெரியாதுன்னு சொல்கிறப்ப அதை கூட நீ கவலைப்படுற, அதான் நம்ம கூட இன்டர்நெட் இருக்கே, வாடா போய் பார்ப்போன்னு லேப்டாப்பில் போட்டு பார்ப்பாங்க. மொதல் வேலையாக ஒரு பான் சைட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. உள்ளே போனால் 18 வயசு ஆச்சுன்னு கேட்குது. ஒருத்தன் என்ன மச்சான் நான் உண்மை தான்டா சொல்லணும், நோ கூடன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் தேவைடா, எஸ் கொடுத்து பார்ப்போன்னு எஸ் கொடுத்து போகிறாங்க. பார்த்த ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கு. அதில் 2 பேர் கொஞ்சம் கசகசம் பண்ணிட்டு இருக்காங்களா. இந்த பசங்களுக்கு அதை பார்த்து சாக்காக இருக்கும். டே என்னடா கிசை தவிர எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த வீடியோவில் வேணான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ என்னடா பண்ணுறது, எப்பரா கிசரை கற்றுக்கிறதுன்னு கேட்குறப்ப அப்போ தாரோட ஐடியா கொடுக்குறான். டே எங்கள் நைனா கிட்ட ஒரு பொம்மை இருக்குடா, வந்து பார்க்குறீங்களான்னு அவன் வீடு கூட்டிகிட்டு போவான். பார்த்தா அவங்க அப்பா ஒரு பொம்மை வச்சிருப்பார் போல. இந்த பொம்மை கிஸ் பண்ணி பாருன்னு சொல்கிறப்ப ஆமாண்டா இது நல்ல ஐடியா தான், கிஸ் பண்ணி பாருன்னு மேக்ஸ் கிஸ் பண்ணி பார்ப்பான். பட் அதில் அவனுக்கு எதுவுமே கற்றுக்க முடியல. ஏன்னா ஆப்போசிட்லேருந்து ஒருத்தர் கிஸ் பண்ணாதான் கிஸ் பண்ண மாதிரி தெரியும். வேறு எப்பறம் கற்றுக்கன்னு கேட்குறப்ப டே நமக்கு தான் ஒரு அக்கா இருக்காங்களே, பக்கத்து வீட்டு அக்கா அவங்க பாய் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணுவாங்களே, அதை ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்ப்போம். இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு கேட்குறப்ப இவங்களும் சேர்ந்து அந்த அக்கா வீட்டுக்கு போவாங்க. பார்த்தா அந்த அக்காவுக்கு ஃப்ரெண்டர் ஒருத்தி இருப்பா. அவளும் அவங்க பாய் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கிறப்ப இங்கே ஒளிஞ்சிருந்து பார்த்துருப்பாங்க. இவங்களுக்கு ஓட்டவாலே பெருசுன்னு தெரில. டே மச்சான் இப்போ என்னடா பண்ணுறது, எப்படி இதை பார்க்கறன்னு கேட்குறப்ப அப்போ தாரோட ஐடியா கொடுக்குறான். ஏன்டா உங்கள் அப்பா கிட்ட ட்ரோன் இருக்குல்ல, அதை வச்சு மேலேருந்தே பார்க்கலாமே கேட்குறப்ப லூக்காஸ்க்கு அது பிடிக்காது. டே உங்கள் அப்பாவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இல்லை வேணான்னு சொல்கிறப்ப இல்லை மச்சான் நான் கிஸ் அடிக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சே ஆகணும், எனக்கு தேவைதான்னு சொல்லி அந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறான். மேலே அதை போட்டு பறந்துட்டு இருக்கிறப்ப அந்த பக்கத்து அக்காவும் பாய் ஃப்ரெண்ட் ஒன்றாந்துட்டு இருப்பாங்க. இவங்க பாட்டு பறந்துட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு சண்டை வருது. டே மச்சான் நீ அவ்வளோ தான் ஓட்டிகிட்டு இருப்ப, எங்களுக்கு ஊரான்னு சொல்லிட்டு மாற்றியுமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதில் அந்த ட்ரோன் கரெக்டாக ஸ்விம்மிங் பூல்கிட்ட விழுந்துட்டு இருக்கும். இதை பார்த்துருந்தாக்க செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஸ்விம்மிங் பூலுக்கு நெட் எடுத்து அந்த ட்ரோன் அங்கேயே உடச்சிடுவாங்க. இதை பார்த்து இவங்களுக்கு என்ன செய்ய தெரில. போச்சு மச்சான் ட்ரோன் அந்த அக்கா கிட்ட மாட்டிக்கிச்சு, நம்ம கேட்டால் அந்த அக்கா தரவே மாட்டாங்க. வாசவங்க மாட்டோன்னு இருக்கிறப்ப ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஐடியா தரான். அவன் வீட்டில் இருக்கிற பூந்தொட்டு எடுத்து அடித்து உடச்சி, டே மச்சான் பார்த்தியா நீ கேட்டால் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடு, பக்கத்து அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, என் வீட்டில் இருக்கிற பொருளை அடித்து உடச்சி ட்ரோனை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்படி கம்ப்ளைண்ட் தரலாமல் கேட்குறப்ப அடச்சை இந்த மாதிரி கேவலமான ஐடியாவை நான் பார்த்ததே இல்லை, நாளைக்கு எங்கள் நைனா ஊரில் வந்துடுவார், வரதுக்குள்ளே வச்சே ஆகணும், என்னடா அப்பெல்லாம் கேட்குறப்ப வேறு வழியே இல்லை. அந்த அக்காட்ட போய் சமாதானமாயிருவோம். கெஞ்சி கேட்போன்னு அந்த அக்கா வீட்டுக்கு போவாங்க. அக்கா எங்களை மன்னிச்சிருங்கக்கா, எங்களுக்கு எப்படி கிஸ் பண்ணு கற்றுக்குன்னு ஆசையாக இருந்துச்சு, அதான் ட்ரோனை விட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறப்ப டே ஃபஸ்ட்டு பொண்ணுங்களை ரெஸ்பெக்ட் பண்ண தெரிஞ்சுக்கிறேன்டா, அப்புறம் தான் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்கிறப்ப இங்கே எவ்வளோ கெஞ்சி விட்டு வைப்பாங்க. பட் அந்த அக்கா ட்ரோனை தரமாக தெரில, மரியாதை எங்கேருந்து வெளியே போனான்னு சொல்கிறப்ப 3 பேர் அங்கே வெளியே போயிடுவாங்க. மச்சான் வசமாக மாட்டோம்டா, இனிமேல் இந்த ட்ரோனே கிடைக்காதுன்னு சொல்கிறப்ப டே மச்சான் அதான் நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன், தூக்கிட்டுமான்னு கேட்குறப்ப அதான் அந்த அக்கா தூக்கிட்டாங்களே, இதுக்கே ட்ரோனே கிடைக்காதுன்னு சொல்கிறப்ப இல்லைடா நான் ஒன்று தூக்கிட்டு வந்துட்டேன் பாருங்களான்னு ஒரு ஹேண்ட்பேக் எடுத்து காட்டுவான். பார்த்தா அந்த அக்கா வீட்டிலேருந்து அவங்களுக்கே திரும்ப ஹேண்ட்பேக் தூக்கிட்டு வந்துட்டான். சரி அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போன்னு சொல்லி திறந்து வைப்பாங்க. உள்ளே பார்த்தா காஸ்மெட்டிக்ஸு ஒரு ஃபோன் இருக்கும், அது போல் பெருங்காய டப்பா மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இது என்னவா இருக்குன்னு அது திறக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அது ரொம்ப டைட்டாக இருக்கும். தென் பார்த்தா அந்த ஃபோனுக்கு ஒரு கால் வரும். பார்த்து அந்த அக்கா தான் ஃபோன் பண்ணுவாங்க. டேய் போகிறப்ப ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டீங்க, மரியாதை இந்த பேக்கை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்கிறப்ப இப்போயாவது புரியுதா எங்கள் எத்த எவ்வளோன்னு. பீன் பேக் பாக்ஸ் கிட்ட எப்போ மோதக்கூடாது, மரியாதை எங்கள் ட்ரோனை எங்கிட்ட திருப்பி கொடுத்துரு, கொடுத்தினா இந்த பேக்கை கொடுத்துட்றோம், இன்னைக்கு ஈவினிங் இந்த பார்க்குக்கு வா, அங்கே நம்ம டீலிங் முடிச்சுக்கலாம்னு சொல்கிறப்ப இந்த அக்காக்களுக்கு செம கடுப்பாது. சரின்னு ஈவினிங் அந்த பார்க்குக்கு போவாங்க. இந்த அக்காக்களுக்கு அந்த பேக்கை கொடுத்தா இவங்க திறந்து பார்ப்பாங்க. உள்ளே எல்லாமே இருக்குது, அந்த பெருங்காய டப்பா மட்டும் காணும். டே உள்ளே ட்ரக்ஸ் இருந்துச்சுல்ல அது எங்கன்னு கேட்குறப்ப ட்ரக்ஸா நாங்கள் எடுக்கலன்னு அந்த பசங்களுக்கு ஒன்றும் புரியல. டே மவனே மரியாதை ட்ரக்ஸை திருப்பி கொடுத்துருங்க, இல்லைன்னா உங்கள் ட்ரோனே கிடைக்காதுன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கு என்ன செய்ய தெரில. இதான் சான்ஸ்னு அவர் ரிமோட் எடுத்து ஆன் பண்ண ஆரம்பிச்சிடறான். பார்த்தா ட்ரோனு அது போட்டு பறக்க ஆரம்பிச்சிருது. இதுக்கடுத்து நமக்கெல்லாம் இருக்க போகுதுன்னு பார்த்தா அது கண்ட்ரோல் மீறி போயிட்டுருக்கு. ரோடு வழியாக போயிட்டு இருக்கிறப்ப அந்த பக்கம் ஸ்கூல் பஸ் போகும், அதில் ஏற்றி ட்ரோன் சுக்கு சுக்கு நொறுங்கிடுது. இதை பார்த்து இந்த பசங்களுக்கு என்ன செய்ய தெரில. அடா பாவிகளா சளி சளியாக நொறுங்கி போச்சு, இப்போ என்னடா பண்ணுன்னு சொல்லி 3 பேர் டாய்லெட்டில் போவாங்க. டே மச்சான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் அப்பா வந்துடுவாரடா, அதுக்குள்ளே புது ட்ரோன் வாங்கணுமே, என்னடா அப்பலாம் கேட்குறப்ப இவங்க யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஒரு ஐடியா வருது. இவங்ககிட்ட ஸ்பெஷலாக ஒரு கார்டு இருக்குல்ல, அதை விற்றா கூட $600 சொல்லியிருப்பான், பேசாமல் அது விற்றுலான்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டுருப்பாங்க. அவர் வீட்டுக்கு வரப்ப இவங்க பிளான்லாம் பண்ணியிருப்பாங்க. டே மச்சான்
ஒருவேளை வர ஒரு மோசமாக இருந்தால் எப்படி இருக்கும், ஒருவேளை நம்மளை அடிச்சு போட்டு காசே கொடுக்காம விட்டு போயிட்டா என்ன ஆகும், நம்ம அதுக்கு ஒரு பிளான் பண்ணுவோம்னு சொல்லி அந்த பொம்மை இருக்கும்ல அதை எடுத்து அம்மா செட் பண்ணியிருப்பாங்க. தென்னை மூஞ்சில் மாஸ்க் மாதிரிலாம் போட்டு, இங்கே பாரு நாங்கள் ஒரு பெரிய வெயிட்டு கையி பின்னாடி பார்த்தியா எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க, மரியாதையாக காடை மட்டும் வாங்கிட்டு போகிறேன், காசை கொடுத்துட்டு காடை வாங்கிக்கோன்னு சொல்கிறப்ப இவனும் இந்த காடை பார்ப்பான். அது பார்த்தா ஜஸ்ட்டு சின்ன பசங்க விளாட்றது, இதுக்கு போனால் 600 தருவானா, முடியாதுன்ட்டு இருக்கிறப்ப அங்கே அந்த அம்மாவை பார்ப்பான். அம்மா எப்படி இருக்குன்னு கை வைக்கிறப்ப அது பார்த்தா பொம்மை, அந்த பொம்மை அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஏன் வாங்குற நமக்கு தெரியும்ல. இவனும் அந்த பசங்களை பார்த்து, டே பசங்களா உங்களுக்குன்னு $600 தானே வேணும், இந்த பொம்மை எனக்கு கொடுத்துருங்க, அதுக்கு போல் $600 தரான்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு ஒரு வழி தெரில. சரின்னு அந்த பொம்மையை கொடுத்து காசு வாங்கிறாங்க. இப்போ ஒரு ட்ரோனுக்கான காசு கிடச்சிருச்சு. 3 பேர் சைக்கிள் எடுத்துகிட்டு, டே மச்சான் கஷ்டப்பட்டு உடலை சம்பாதிச்சிருக்கோம், ட்ரோனை வாங்கி வீட்டில் வச்சிருன்னு சொல்லிட்டு இங்கே போட்டு சைக்கிளில் போயிட்டுருக்காங்க. பார்த்தா எங்கள் சைக்கிளுக்கு பக்கத்தில் ஒரு கார் வந்து நிற்கிது. பார்த்தா அந்த 2 அக்கா தான் வந்துருப்பாங்க. டே எங்கடா எங்கள் ட்ரக்ஸு, அதை கொடுங்கடான்னு சொல்கிறப்ப, ட்ரக்ஸா எங்கிட்ட கிடையாது நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு இருக்கிறப்ப, அட முட்டா பசங்களா ஒரு பெருங்காய் டப்பா மாதிரி இருந்துச்சா அதுக்குள்ளான ட்ரக்ஸ் இருக்குது, அது எங்கேன்னு கேட்குறப்ப, ஓ அந்த டப்பாவா, அதெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது, ட்ரக்ஸுக்கு அது இல்லீகலான விஷயம், நாங்கள் அதை போய் போலீஸ்கிட்ட தான் கொடுப்போன்னு சொல்கிறப்ப, டே மழையாக கொடுக்குறீங்களா இல்லையா, இல்லை கார் விட்டு ஏற்றுன்னு சொல்கிறப்ப இவங்க கண்டிக்கவே மாட்டாங்க. சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக ஓடிட்டு இருக்கிறப்ப அந்த அக்கா துவச்சிட்டு வந்துட்டுருக்கோம். இவங்களும் படியெல்லாம் தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறப்ப லூக்காஸ் இருப்பால, அவன் ஸ்டேட்டாக டெலிவரி வண்டியில் சொருகிடுவான். வண்டியில் முட்டி குப்புறடிச்சு கீழே விழுறப்ப அந்த அக்காவை காட்ட பக்கத்தில் வந்துடுவா. வண்டி ஓட்டுற அங்கிள் வந்து, டே உங்களுக்கு அப்படி என்னடா அவசரம், எங்கடா ஓரியன்னு கேட்குறப்ப, அங்கிள் இந்த அக்கா எங்களை கிட்னாப் பண்ண பார்க்குறாங்க என்னென்னு கேளுங்கன்னு சொல்கிறப்ப ஃபுல் பப்ளிக் திரும்பி வருது. ஏமா இந்த பசங்களை கிட்னாப் பண்ண பார்க்குறியா, உனக்கு என்னமோ வேணும்னு கேட்குறப்ப அந்த அக்காக்கு என்ன செய்யணும் தெரில, அங்கிள் நாங்கள் ஒன்றும் பண்ணலை, நான் ஜஸ்ட் சும்மா தான் வந்தேன்னு ஓடி போய் காரில் தவிரா அவ்வளோ ஃப்ரெண்டு தெரிச்சு ஓட்டணுன்னு அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. இப்போ ஒரு வேளை அந்த பசங்க தப்பிச்சிட்டாங்க. வாங்க மச்சான் இங்கேருந்து போவோன்னு அவங்க 3 பேர் அங்கேருந்து போயிட்டுருப்பாங்க. பட் லூக்காஸ் கீழே விழுந்தால அவனுக்கு செம்மையாக அடிபட்டிருக்கும். சரி கடையில் போய் தான் மருந்து வாங்குவோன்னு பேண்டேஜில் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம தார் இருக்கால அவனுக்கு சரக்கு அடிக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஏன்னா அந்த பசங்க கொடுத்த போய் வாங்கியிருக்க மாட்டால. இப்போ எதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போன்னு அந்த சரக்கு பாட்டில் எடுத்துருவான். பார்த்தா அதே கடையில் போலீஸ்கார் இருப்பார். அவர்கிட்ட மாட்டினா பெரிய பிரச்சனை ஆகுன்னு அந்த பாட்டில் எடுத்து பேண்ட்டுக்குள்ளே சொருகிடுவான். ஆனால் தான் அந்த போலீஸ்கார் பார்த்துருவாரு. டே அதனால பேண்ட்டில் பெருசாக இருக்குது வெளியிடுன்னு சொல்கிறப்ப இவனு எடுப்பான். ஏன்டா இந்த வயசு சரக்கு அடிக்கிறீங்க, மறையதான் பாட்டில் இங்கே அஷ்டு போன்னு சொல்கிறப்ப லூக்காஸ் தான் கடமை கண்ணையும் கட்டுப்பாட்டுக்கிறோன்னாச்சு. அந்த ட்ரக்ஸ் இதை எடுத்து, அங்கிள் இதில் ட்ரக்ஸ் இருக்குது, ஒரு அக்கா அதை கடத்த பார்த்தாங்க, இது அதுக்கு போல் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்ஸ் கொடுத்தாங்கன்னு வந்துடுவான். பட் தார் வரப்ப கூடவே அந்த பீர் பாட்டில் எடுத்துருப்பான். இப்போ இவங்க போட்டு நடந்து போயிட்டே இருக்கிறப்ப ஒரு சமவெளி மாதிரி இருக்கும். எப்படியே அடிச்சு பிடிச்சி அந்த ஸ்டோர் ரூம் கிட்ட வந்துடுவாங்க. பட் அதுக்கு நடுவில் 2 ரோடு போயிட்டுருக்கு, 2 பக்கம் ஹெவியாக டிராஃபிக் இருக்கும். எப்போ இங்கேருந்து அங்கே போகிறதுன்னு கேட்குறப்ப வர வழியே இல்லை, டைமுக்குள்ளே ஓடி ஆகணும்னு மேக்ஸ் பாட் ஓடிட்டு இருக்கான். பார்த்தா காரில் எதுவும் அடிக்காமல் சேஃபாக அங்கிட்டு போயிடுவான். இதை பார்க்க லூக்காஸோ, டே மச்சான் நீ மட்டும் தான் வருவியா, நானும் வரேன்னு அவனு தெரிஞ்சு ஓடிட்டு இருக்கான். பட் தோருக்கு கார் கிராஸ் பண்ணுறதுனா கஷ்டமாக இருக்கும். டே மச்சான் நீங்கள் வேணா போயிட்டு வாங்கடா, நான் இங்கே இருக்குன்னு சொல்கிறப்ப, டே வாடா நீ ஒன்றும் பயந்தாங்குடியிலன்னு சொல்கிறப்ப இவனுக்கு மனசு தைரியம் வருது. இருந்தா மச்சான் வாரேன்னு வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பான். அப்போ பேண்ட்டுக்குள்ளே தான் பீர் பாட்டில் இருந்துச்சுல அது கீழே விழுந்துடும். ஐயோ என் பீர் பாட்டில்னு சொல்லிட்டு ரோட்டில் திரும்ப ஓடிட்டு இருப்பான். அப்போ அந்த பக்கம் கார் ஏற்ற வரப்ப அதில் திரும்பிடும். ஸோ ஒரு காரை மேலே அடிச்சிடுச்சு. அங்கே சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். பார்த்தா அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதில் ஒருத்தன் கார்லேருந்து ஒரு பொம்மை பறந்து வரும். என்னென்னு பார்த்தா இவங்க விற்றுருப்பாங்கல்ல அந்த பொம்மை தான். அந்த கார் ஓனர் உள்ளதாக இருப்பார். டே மச்சான் பார்த்தீங்களா நம்மக்கிட்ட கார்டு வாங்க மாட்டோம்னு சொன்னோட காரை உடச்சிட்டோம் வேற லெவலில் கத்திட்டு இவங்க போட்டு உள்ளே போயிடுவாங்க. ஷோரூமுக்குள்ளே போய், அக்கா எங்களுக்கு ஒரு ட்ரோன் வேணும், இந்த காசு வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப, ட்ரோனாப்பா எல்லா ஸ்டாக்கும் முடிஞ்சு போயிடுச்சு, கடைசியாக ஒன்று தான் இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறப்ப மேக்ஸிஸ் அம்மா கடை போயிடுது. உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும், யார்கிட்ட கிட்ட கொடுத்தீங்கன்னு கேட்குறப்ப நான் யார்கிட்ட போய் கிட்ட கொடுக்கணும், பட் வாங்கின பொண்ணுங்க ஒரு நோட்டை கொடுத்தாங்க, இந்த மாதிரி இது உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, வேணா படித்து பாருங்கன்னு சொல்கிறப்ப இவங்களும் வாங்கி பார்ப்பாங்க. பார்த்து இந்த ட்ரோனை வாங்கினது அந்த 2 அக்காக்கள் தான். டேய் நாங்கள் இந்த இடத்துக்கு வருவோம்டா, மறதான் உங்களுக்கு ட்ரோன் வேணும்னா இந்த இடத்துக்கு வாங்க, எங்கள் பொருளை கொடுத்து உங்கள் பொருளை வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறப்ப இந்த பசங்களுக்கு என்ன செய்ய தெரில. ஏன்னா அந்த பெருங்காய டப்பா தான் பிடிச்சிட்டு விட்டாங்களே. இப்போ என்னடா மற்ற சேர்ந்து கேட்குறப்ப, ஏன்டா ஊரில் பெருங்காய டப்பா கடை பிரச்சனை வாடான்னு வாங்குவோன்னு சொல்லிட்டு ஒரு பெருங்காய டப்பா வாங்கிடுவாங்க. தென் அந்த அக்கா சொன்ன அந்த இடத்துக்கு போவாங்க. டே எங்கள் ஜாமான் கொடுங்கடா, நாங்கள் திரும்ப உங்கள் ட்ரோனை தரேன்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. உள்ளே பார்த்து எதுவும் இருக்காது. டே இதில் தான் ட்ரக்ஸ் எங்கடா, அதான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்கிறப்ப, மடிச்சிருங்கக்கா வேறு வழியில் போட்ஸ்கிட்டு கொடுத்துட்டோம், எங்களுக்கு வேறு வழியே தெரிலன்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு சமூகமாயிருது. ஏன்டா உங்களுக்காக கஷ்டப்பட்டு ட்ரோனில் வாங்கினா கொடுத்துட்டீங்களா, மரியாதை எங்களுக்கு எங்கள் ட்ரக்ஸ் வேணும்னு சொல்கிறப்ப, அக்கா நாங்கள் வேணால் உங்களுக்கு எப்படியே ட்ரக்ஸ் வாங்கி தரோம் ப்ளீஸ், எங்களுக்கு அந்த ட்ரோன் மட்டும் தருவீங்களா கேட்குறப்ப, சரி எனக்கு ட்ரக்ஸ் வாங்கித்தா நாங்கள் ட்ரோன் வாங்கி தரோன்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் காரில் வச்சுருவாங்க. ஒரு வீட்டுக்கிட்ட நிப்பாட்டி உள்ளதான் ட்ரக்கில் இருப்பான். அவன்கிட்ட போய் முடிஞ்சு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறப்ப இந்த 3 பேர் உள்ளே போவாங்க. உள்ளே பார்த்து எல்லாம் போதகையாக இருப்பாங்க. அங்கிள் எங்களுக்கு ட்ரக்ஸ் வேணும், ஒரு டப்பா ட்ரக்ஸ் தருவீங்களா கேட்குறப்ப, ஏன்டா பொடி பசங்களா இந்த
இந்த வயசில் ட்ரெஸ் கேட்குதா, உண்மையை சொல்லுங்கள், யாரும் வாங்கிட்டு வர சொன்னா, மரியாதை உண்மையை சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப நான் கூட கேட்கலண்ணா, வெளியே ஒரு அக்கா இருக்காங்களே அவங்க தான் கேட்டாங்க, அதுக்காக தாங்கன்னு சொல்கிறப்ப அதான் நான் பார்த்தேன், அந்த அக்காக்கெல்லாம் கிடையாது, மரியாதை எங்கேருந்து போகலான்னு சொல்கிறப்ப இந்த பசங்களுக்கு என்ன செய்ய தெரில, சுற்றி முற்றி பார்க்குறப்ப அங்கே ஒரு பெயின் கன் இருக்கும், அதை எடுத்து டே மச்சான் நம்ம வேலையை காட்டுவோண்டா, இப்போ என்ன பண்ணுற பாருன்னு அங்கே பெயின் கன் இருக்கும்ல, அதை எடுத்து எங்கே அடிக்கக்கூடாதோ அங்கே சுட்டுட்டு இருப்பாங்க. தென் அங்கேருந்து ஒரு ட்ரக்ஸ் டப்பா ஆட்டையை போட்டுருவாங்க, அதை எடுத்துகிட்டு வேகமாக வெளியே வந்து அந்த அக்கா கொடுத்துருவாங்க, அக்கா நீங்கள் கேட்டவன் ட்ரக்ஸை கொடுத்துட்டோம், எங்கள் ட்ரோனை கொடுங்கன்னு சொல்கிறப்ப அவங்களும் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஒரு வழியாக ட்ரோன் கிடச்சிருச்சு, அப்பாடா பிரச்சனை முடிஞ்சிடா, இதை போய் வீட்டில் வச்சு ஓவர்னு இருக்கிறப்ப கரெக்டாக அவனுக்கு ஒரு ஃபோன் வருது, பார்த்தா அவங்க அப்பா தான் ஃபோன் பண்ணுறாரு, டே மகனே நான் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன், 15 நிமிஷத்தில் வீட்டில் இருப்பேன்னு சொல்கிறப்ப என்ன நைனா எப்படி ஆட்டா தானே வருவேன், இன்னைக்குன்னு சீக்கிரம் வந்துட்டேன்னு சொல்கிறப்ப அதுவாடா ஃப்ளைட் சீக்கிரம் வந்துருச்சு, அதான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டுருக்குன்னு சொல்கிறப்ப இவனுக்கு என்ன செய்ய தெரில, டே மச்சான் 15 நிமிஷத்தில் எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டு வரான்டா, இப்போ என்னடா செய்யன்னு கேட்குறப்ப இவங்க ஒரு ஐடியா சொல்கிறாங்க, டே நமக்கு தேவையில்ல ட்ரோன் வீட்டில் இருக்கணும் அவ்வளோதானே, நம்ம இங்கேருந்து ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுவோம், சேஃபாக வீட்டில் போய் லேண்ட் முடியும்னு சொல்கிறப்ப இவனுக்கு நல்ல ஐடியாவாக தோணுது, சரின்னு இங்கேருந்து ட்ரோன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அது பார்த்தா ஆகாயத்தில் பறந்துட்டு இருக்கும், கீழே அவங்க அப்போட டாக்ஸி போயிட்டு இருக்கிறப்ப இவன் மேலே ட்ரோனை பறக்க வச்சுட்டு இருப்பான், கரெக்டாக எப்படி வீட்டுக்கு வந்துடுவான், பட் வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாம் போட்டு இருக்கு, எப்பறம் வீட்டுக்குள்ள ட்ரோனை கொண்டு போன்னு கேட்குறப்ப அதான் சிம்னி இருக்குல்ல அதுலேயே உள்ளே போடான்னு சொல்கிறப்ப இவனு சிம்னியில் தான் இறக்கிட்டு இருப்பான், பட் சிம்னியில் தான் சாம்பலாக இருக்குமே, அந்த சாம்பல் புகையில் கேமரா அடைச்சிக்குது, டே மச்சான் ஒன்றுமே தெரியலையே, எப்போ லேண்ட் பண்ண கேட்குறப்ப ஏதோ ஒரு குத்தி மாதிரி லேண்ட் பண்ணுறா, வீட்டில் இறக்குனா போதுன்னு இவங்க போய் ட்ரோனை ஓடிட்டு இருப்பாங்க, கண்ணு தெரியாதனால வீட்டில் பூந்தொட்டி சலலாம் இருக்கும்ல அதில் அடிச்சு நோக்கிட்டு இருப்பாங்க, பில்லோ சோஃபா மேலே இருக்கிற சேனலியர்னு எல்லாத்தையும் அடிச்சு நோக்கிறாங்க, கொஞ்சம் கழிச்சு அந்த அஷ்டம் பெறுது, எப்படியோ ஒரு வேலையை ட்ரோனை அவன் வைக்கணும் இடத்துல வச்சிடறான், டே மச்சான் நான் தானே உலகத்தில் பெஸ்ட்டு பைலட்டு, வேற லெவலில் ஓட்டோன்னு இருக்கிறப்ப அவங்களுக்கு செம்மாப்பே தான் இருக்குது, பட் ரூம் நார் அடிச்சிருக்குன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அவங்க அப்பா காத்து வந்து உள்ளே வந்து பார்த்தா ரூமே நாரி போயிருக்கும், செம்ம கடுப்பாய் மேக்ஸுக்கு ஃபோன் பண்ணி டே எங்கடா இருக்க மரியாதை வீட்டுக்குன்னு சொல்கிறப்ப இவனு வீட்டுக்கு வருவான், பார்த்தா வீடு நாரி போயிருக்கும், அவங்க அப்பா அம்மா போட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க, இங்கே பாரு என்ன வேலை பண்ணி வச்சிருக்க, இதுக்கடுத்து உனக்கு பர்த்டே பார்ட்டி கிடையாது, வின்டர் வெக்கேஷன் கிடையாது, எல்லாத்தையும் இந்த காசில் தான் போடுவோன்னு சொல்கிறப்ப மேக்ஸ் ரொம்ப வருத்தமாக இருக்கும், அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அதை பற்றி வச்சுட்டு இருப்பான், பார்த்தா நைட்டு தான் அந்த கிஸ்ஸிங் பார்ட்டி இருக்குது, இவன் எதுக்காக அந்த மோட்டிவ்லாம் பண்ணானோ அதே மறந்து போயிட்டான், சரி என்னாலும் பரவாயில்ல அந்த பார்ட்டிக்கு போவோன்னு இந்த 3 பேர் அங்கே போவாங்க, பார்த்தா போட்டி ரூல்ஸே கிட்டத்தட்ட அடல் கண்டது மாதிரி தானே, டே இங்கே பாருங்கடா எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கவங்க தான், கிஸ்ஸுக்கு பயப்படுறவங்களாம் மேலே போயிருங்க, தைரியம் இருக்கிறவங்க மட்டும் இங்கே இருங்கன்னு சொல்கிறப்ப 3 பேர் சேர்ந்து உட்காந்துருப்பாங்க, இந்த கேம் என்னன்னா ஒருத்தன் பாட்டில் சுற்றி விடணும், அந்த பாட்டில் யார் கூட நிற்கிதோ சுற்றினவன் கிஸ் பண்ணணும், இதான் அந்த கேமு, அந்த மாதிரி ஒருத்தர் சுற்றி வர்றப்ப ஒரு பொண்ணு பக்கம் நிற்கிது, 2 பேர் கிஸ் பண்ணுறப்ப இதை பார்த்து லூக்காஸ்க்கு ஒரு மாதிரி இருக்குது, டே மச்சான் நாளாக கடமை கண்ணியும் கட்டுப்பாடு பார்க்குறவன், எனக்கு இந்த கேம் என்னன்னு அவன் பாட்டு மொட்டை மாடி மேலே ஏறி போயிடுறான், மீதி அவங்களோட உட்காந்துட்டு இருப்பாங்க, அடுத்து தோற சுற்றி ஆகணும், அவன் கரெக்டாக சுற்றுறப்ப ஹீங்கிட்ட வந்து நிற்கிது, இதை பார்த்து ஹீரோக்கு பயம் வருது, என்னடா நம்ம ஃப்ரெண்டுக்கு லக் அடிச்சிருச்சே, அவன் நம்ம லவரை கிஸ் பண்ண போகிறான்னு இருக்கிறப்ப அவெல்லாம் பண்ண மாட்டான், சாரி கைஸ் நான் இந்த விளையாட்டு போகிறேன் எனக்கு இதெல்லாம் வேணான்னு அவன் பாட்டு அங்கே கிளம்பி போவான், இதை பார்த்து மேக்ஸிக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவன் ஃப்ரெண்டை பேச போகிறப்ப இங்கே பாரு மச்சான் நான் அங்கெல்லாம் மேலே போகிறோம், பட் அதுக்கு நீ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாத, உனக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு லவ் சொல்லிடு, அதுக்கப்புறம் எது வேணாலும் பார்த்துக்கலான்னு சொல்கிறப்ப மேக்ஸுக்கு ஒரு என்ன வருது, சரின்னு இவன் அந்த கேம் விளாட ஆரம்பிக்கிறான், இந்த பக்கம் அந்த 2 பேர் இருப்பாங்களே அவங்க மேலே போயிருப்பாங்க, மேலே போய் யார் இருக்கான்னு பார்த்தா அந்த 2 அக்காக்கள் தான் இருப்பாங்க, அவங்க நல்லா ட்ரக்ஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க, இந்த 2 பசங்களும் அந்த அக்கா கிட்ட போய் நல்லா ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக ஹீங்கிட்ட போவான், ஹே எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன், இதை பற்றி ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், உனக்கு கிஸ் பண்ணாமல் கேட்குறப்ப அந்த பொண்ணு யோசிச்சு பாப்பா, சரின்னு அக்செப்ட் பண்ணுறப்ப இவனுக்கு செம ஹாப்பியாக இருக்குது, ஸோ அந்த பொண்ணை கிஸ் பண்ணி அந்த பாட்டில் செம ஜாலியாக இருப்பான், 2 பேர் கையை கோத்த ஒன்றா இருக்கிறதோட இந்த ஒரு படம் முடியுது, அதுக்கிட்ட தேவையில்லாத சில சீன்ஸ் மாதிரி காட்டுவாங்க, அதெல்லாம் கிட்டத்தட்ட ப்ளூ பர்ஸ் மாதிரி தான் இருக்கும், இதோட குட் பாய்ஸுங்கிற இந்த ஒரு படம் முடியுது, ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹால் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க, உங்கள் அடுத்த நாள் ஒரு ஆசமான விருப்பப்பட்டேன், அது வரைக்கும் பாய் காய்ஸ்.